என் அன்புக்குரியவர்களே, லெனின் என்பவர் 20 ஆண்டுகளாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்தாராம். இப்பொழுது கிறிஸ்தவம் ஒரு பொய் என்று தெரிந்து அவர் அதை விட்டு வெளியேறி ஒவ்வொரு நாளும் வேதத்தை குறித்த விமர்சனங்களை வைத்து இதற்கு யாருமே பதில் சொல்ல ஆள் இல்லை என்பது போல அவர் தன்னைத்தானே அவர் சந்தோஷப்படுத்திக் கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு அவர் வெளியிட்ட அந்த வீடியோவில் நான் இயேசுவே ஆண்டவர் இல்லை என்று மறுதலித்தும் வேதம் ஒரு கட்டுக்கதை என்று சொல்லி மறுதலித்தும் நான் இன்னும் அந்நிய பாஷையை பேசுகிறேன், நான் ரட்சிப்பை இழக்கவில்லை, நான் இன்றைக்கு மரித்தாலும் நான் பரலோகத்துக்கு போவேன் என்று அவர் ஒரு வார்த்தையை சொல்லி அங்கே ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அவர் அதற்கு காரணம் அவர் ரட்சிப்பை நான் இழக்கவில்லை என்பதற்கு என்ன அத்தாட்சி சொல்லுகிறார் என்றால் அவர் இன்னும் அந்நிய பாஷையை பேசுகிறாராம். அன்பானவர்களே, அந்நிய பாஷை என்பது ஒரு வரம். அந்த வரம் எதற்காக கர்த்தர் கொடுக்கிறார்? பக்தி விருத்தி அடையும்படியாக. அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். அந்த பக்தி விருத்தியை எதற்காக பெறுகிறான்? கர்த்தருக்கென்று வல்லமையாக வைராக்கியமாக ஊழியம் செய்து இயேசுவே ஆண்டவர் என்று அற்புதங்களோடும் அடையாளங்களோடும் உலகத்தில் அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகத்தான் அந்த பக்தி விருத்தியை கர்த்தர் கொடுக்கிறார். சரியா? போகட்டும். ஆண்டவர் சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து, அதாவது பக்தி விருத்தி அடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற ஒரு ஆளுக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியை கொடுப்பாரா? பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது. அவர்களுடைய கிரியைகளினால் அவர்களுடைய கனிகளினால் அவர்களை அறிவீர்கள். மரமானது அந்த பழத்தினால் அறியப்படுவது போல ஒரு மனிதனுடைய கிரியை அவன் யார் என்று சொல்லும். கிறிஸ்துவுக்கு எதிரானவன் அந்தி கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் கிறிஸ்துவுக்கு எதிராக பேசக்கூடிய லெனின் அவர்களே, நீங்கள் ரட்சிப்பை இழக்கவில்லை என்றும் நான் பரலோகம் போவேன் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் ரட்சிப்பை இழந்துவிடக் கூடாது என்றும் பரலோகம் வர வேண்டும் என்றும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் கண்டிப்பாக ஆசைப்படுவார். அதுதான் ஆண்டவருடைய சித்தமும் கூட. சரி, 20 ஆண்டுகளாக நீங்கள் இந்த வேதத்திற்கு இந்த கர்த்தருக்கு ஊழியம் செய்து இந்த யூடியூப் வழியாக அநேகருக்கு ஆண்டவரை குறித்து சொல்லிவிட்டு இப்பொழுது அது பொய் என்று சொல்லி வெளியேறுகிறீர்கள். சரி, கற்க கசடற என்று சொல்லுவார்கள். நீங்கள் தெளிவாக வேதத்தை வாசித்து விட்டுதானே நீங்கள் இந்த ஊழியத்தை செய்ய மைக்கை எடுத்திருக்க வேண்டும். வேதத்தை எடுத்து நீங்கள் பிரசங்கம் பண்ணுவதற்கு முன்பு வேதத்தை சந்தேகம் தீர வாசித்து அதுல எந்த சந்தேகமும் இல்லை என்றால் தான் ஊழியம் செய்ய வந்திருக்க வேண்டும். அப்ப நீங்க அரை உரையாக இருந்து கொண்டே ஊழியத்திற்கு வந்து விட்டீர்களா? உங்களுடைய பெயர் லெனின். லெனின் அவர்களே, நீங்கள் ஒரு ரஷ்ய கம்யூனிஸ்ட் தலைவருடைய பெயரை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். அவர் ஒரு நாத்திகவாதி, இறைவனை நம்பாதவர். இஸ்ரவேல் ஜனங்களை மோசையை நம்பி கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். அவர் 40 ஆண்டுகள் ஜனங்களை வழி நடத்தினார். கர்த்தரே தெய்வம் என்று எலியா வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினார். சமீபத்தில் நம்மோடு வாழ்ந்த மோசஸ் ராஜசேகர் என்கிற அந்த ஊழியக்காரர் 1000 முறைக்கு அதிகமாக டயாலிசிஸ் செய்தும் தன்னுடைய உடம்பில் எவ்வளவோ வியாதிப்பட்டும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவர் கர்த்தருக்காக மரித்தார்கள். ஆனால் இதெல்லாம் நீங்கள் இப்படி கர்த்தருக்காக பாடுபடாமல், வியர்வை சிந்தாமல், சாட்சியாக வாழாமல், நான் வேதத்திலே இது போலி என்று நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று ஏதோ கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தது போல இங்கு விலகி போகிறீர்கள். உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலே இல்லை என்று சொல்லி ஆதியாகமம் பொய் என்று சொல்லுகிறீர்கள். டார்வின் கொள்கை, பரிணாம கொள்கைதான் உண்மை என்று சொல்லுகிறீர்கள். இன்னும் என்னவெல்லாமோ சொல்லுகிறீர்கள். உங்கள் கேள்விகள் அத்தனைக்குமே இந்த பைபிளில் விடை இருக்கிறது. நாங்களும் சொல்லுவோம். தேவன் புனிதனுக்கு புனிதராகவும் மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபடுகிறவராகவும் தோன்றுகிறார். நீ எந்த நோக்கத்தோடு இந்த வேதத்தை எடுக்கிறாயோ கர்த்தர் அப்படியே உங்களுக்கு பேசுவார். நீங்கள் ஆண்டவர் இல்லை என்று நிரூபிக்க வேண்டும் என்று இந்த வேதத்தில் அது ஆதாரம் தேடினால் உங்களுக்கு சில வசனங்களை கொடுத்து நீ இப்படியே பேசி என்று சொல்லுவார். நீங்கள் ஆண்டவரை இல்லை என்று சொன்னபடியினால் பரலோகம் ஒன்றும் அங்கே இல்லாமல் போவது இல்லை.
அவர் வானமும் பூமியும் படைக்கப்படுவதற்கு முன்பே அவர் அனாதி தேவனாக இருக்கிறார். லெனின் அவர்களே, நீங்கள் எப்பொழுது இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாளில் என்னென்ன செய்வீர்கள் என்று கர்த்தருக்கு தெரியும். இந்த வார்த்தையை பேசுகிற நான், அடியனாகிய நான் 25 முறைக்கும் அதிகமாக வேதத்தை முழுமையாக வாசித்து விட்டு 2 முறை 70 லட்சம் எழுத்தை கையினால் எழுதிவிட்டு எந்த ஸ்தாபனத்தினுடைய உதவியும் சம்பளமும் இல்லாமல் பரிசுத்த ஆவியிலே ஜெபித்து ஊழியம் நான் செய்கிறேன். எந்த குழுவையும் சேர்ந்தவன் அல்ல, எந்த ஸ்தாபனத்தையும் சேர்ந்தவன் அல்ல. தேவனை அறியாத விக்கிரக குடும்பத்தில் வாழ்ந்த என்னை கர்த்தர் 12 வயதில் தெரிந்து கொண்டு வேதத்தை வாசித்து இதுவே சத்தியம் என்று அறிந்து நான் அவரை பின்பற்றினேன். இன்றைக்கும் நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆறுதலாக, தேர்தலாக, போஷிப்பவராக, மீட்பவராக, நடத்துபவராக, எல்லாவற்றுக்கும் அவர் அற்புதராக இருக்கிறார். சரி, முதலாவது நீங்கள் 20 வருடமாக நீங்கள் ஊழியம் செய்யும் முன்பு இந்த வேதத்தை சரியாக நீங்கள் வாசித்திருக்க வேண்டும். இப்பொழுது பொய் என்று நீங்கள் வெளியே போகிறீர்கள். சரி, ஒரு நாள் இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் கழித்து சரி நான் அந்த பைபிள் போலி என்று சொன்னது அது நான் தெரியாமல் சொல்லிவிட்டேன், நான் மீண்டும் ஊழியத்துக்கு வருகிறேன் என்று சொன்னால் இது நன்றாகத்தான் இருக்குமா? நீங்களே சொல்லுங்கள், இது நன்றாக இருக்குமா? சரி, போகட்டும். நீங்கள் இப்பொழுது அந்நிய பாஷையை பேசுகிறீர்கள். அந்நிய பாஷை என்பது ஒரு வரம். அந்த வரம் என்பது தேவ பக்தியை அடைவதற்காகத்தான், பக்தி விருத்தி அடைவதற்காகத்தான் அந்த வரம். அந்த பக்தி விருத்தி என்ன? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து பூமி எங்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். கர்த்தருக்கு சாட்சி சொல்லுவதற்கும் வைராக்கியமாக அவருக்காக பெரிய காரியங்களை செய்வதற்கும் தான் அந்த பக்தி விருத்தியை கர்த்தர் தருகிறார். இயேசு இல்லை, கடவுள் இல்லை, வேதம் பொய் என்று சொல்லுகிற நீங்கள் பரலோகம் போய் விடுவீர்கள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல. கிறிஸ்துவுக்கு எதிரானவன் அந்தி கிறிஸ்துவாக இருக்கிறான். குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். இவர் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி இப்ப நீங்கள் சொல்லுகிறீர்கள் இயேசு சிலுவையில நமக்காக மரிக்கவில்லை. அப்படி நீங்க சொன்னாக்கள் அப்படி ஆயிருமா? கிறிஸ்து நமக்காக மரிக்கவில்லை என்றால் உயிர் தெழுதலும் இல்லை, நம்முடைய பிரசங்கமும் விருதா என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதும் அவர் உயிரோடு எழுந்தார் என்பதும் இன்னைக்கு உலகளாவிய சாட்சியை உடையதாக இருக்கிறது. அநேகர் அவரால் தொடப்பட்டு பாவ வாழ்க்கையை விட்டு ஆபத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒருவர் ஏதோ இதை விட்டு போய்விட்டதானால் ஆண்டவர் அவர் பொய் என்று நீங்கள் சொல்ல முடியுமா? சூரியன் என்று ஒன்று இல்லை என்று வால்போஸ்ட் அடித்து உலகமெல்லாம் ஒட்டினாலும் சூரியன் இல்லாமல் போய்விடுமா? இயேசு கிறிஸ்து இல்லை என்று சொன்னார்கள். அவர் சுயநலமாக இந்த உலகத்தில் வாழ்ந்தாரா? தனக்கென்று ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினாரா? ஆடம்பரமாய் வாழ்ந்தாரா? அவர் செய்ததெல்லாம் பரலோக மேன்மையை விட்டு பரிசுத்தமான இரத்தத்தை பாவியாகிய உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் சிந்தினார். அவர் சொன்னபடி உயிரோடு எழுந்தார். நீங்கள் அவருக்கு எதிரான ஆவிகளுக்கு இடம் கொடுத்து இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர் தழுதலை நீங்கள் மறுதலித்து பேசுகிறீர்கள். நீங்கள் பேசுவதனால் ஆண்டவர் உங்கள் மீது இரக்கம்தான் படுவாரே ஒழிய சகதாபப்படுவார், பரிதாபப்படுவார். இப்படி இவனுடைய நிலைமை ஆகிவிட்டது என்று சொல்லி நீங்கள் நளினமாக மெதுவாக கல்வி கற்றவர் போல பேசுகிறபடியினால் இதெல்லாம் உண்மை என்று ஒன்றும் அதிகமாய் கற்று உணராதவர்கள் பேசுவார்கள். கர்த்தருடைய கிருபையினால் குர்ஆனை நன்றாக வாசித்திருக்கிறேன் முழுவதுமாக. பகவத்கீதையையும் மகாபாரதத்தையும் எல்லா நூல்களையும் கற்று உணர்ந்திருக்கிறேன். எல்லா நூல்களிலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து எவ்வளவு உயர்வாக எழுதி இருக்கிறது என்பதை நீங்கள் வாசித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்க்க வேண்டும். 20 ஆண்டுகளாக நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்துவிட்டு பின்வாங்கி போகிறீர்கள். அது போலி என்று கண்டுபிடித்து விட்டேன் என்று சொல்லுகிறீர்கள். என்னிடத்திலிருந்து நீங்கள் போவதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் பாருங்கள், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? நான் ரட்சிப்பை இழக்கவில்லை, இன்னும் நான் அந்நிய பாஷையை பேசுகிறேன்.
என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். உங்களுடைய கனிகளினால் உங்களை நாங்கள் அறியலாம். உங்களுடைய கனி இப்பொழுது என்ன? உங்கள் வாயே கர்த்தர் இல்லை என்று சொல்லுகிறது, இயேசு இல்லை என்று சொல்லுகிறது. பிறகு எப்படி நீங்கள் உன் வாயினாலே நீ நீதிமான் என்றோ குற்றவாளி என்றோ தீர்க்கப்படுவாய்? உன் வாயே உன்னை குற்றவாளியாக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வரத்தை தந்து உங்களுக்கு பரலோகத்துக்கு கொண்டு போக போகிறாரா? சொல்லுங்கள். வேதம் சொல்லுகிறது, எங்கெங்கே ஜனங்கள் ஞானஸ்தானம் பெற்றார்களோ, ஆண்டவரை விசுவாசித்தார்களோ, அங்கே ஆண்டவர் நமக்காக மரித்ததையும் உயிர்த்ததையும் அவர் பரிசுத்தர் என்பதையும் அறிக்கையிட்டுத்தான் ஞானஸ்தானம் எடுத்தார்கள். இதையெல்லாம் மறுதலிக்கும் பொழுது நீங்கள் எப்படி அந்த ரட்சிப்பு எனக்கு இருக்கிறது என்று சொல்ல முடியும்? நீங்கள் அந்நிய பாஷையை பேசலாம். அந்நிய பாஷை பேசுகிறபடியினால் ஆவியானவர் உங்கள் மீது சந்தோஷமாக இருக்கிறார், கர்த்தர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? வரத்தை எடுத்த பின்பும் அந்த வரத்தை கர்த்தர் எடுக்க மாட்டார். ஆவியானவர் போனாலும் வரம் அவங்க கூட இருக்கும். இப்ப நீங்க ஜெர்மன் பாஷையை நீங்க நல்ல சரளமாக பேசுகிறபடியினால நீங்கள் ஜெர்மன் நாட்டு குடியுரிமையை பெற்றவர் அல்ல. நீங்கள் அந்நிய பாஷையை பேசுகிறபடியினால் பரலோகத்துக்கு நீங்கள் சொந்தமானவர்கள் அல்ல. நீங்கள் பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும். பிதாவின் சித்தம் என்ன? ஒன்றான மெய் தேவனையும் அவர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிப்பதே நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவையே விசுவாசியாத நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டேன், நான் நித்திய ஜீவன் பரலோகம் போவேன் என்று சொல்லுகிறீர்கள்? குமாரனை உடையவன் தான் ஜீவனை குமாரனை மறுதலிக்கிறவன் அந்தி கிறிஸ்து. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படியாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் பதில் இருக்கிறது திரு லெனின் அவர்களே. நீங்கள் வேதத்தை குறித்து நீங்கள் ஒன்று நான் சொல்லுகிறேன், வேதத்துக்கு எதிராக நீங்கள் பேசுவதை கேட்கும் பொழுது பலர் அடையக்கூடிய சந்தோஷத்தை கருத்தில் கொண்டு நீங்கள் வீடியோக்களை பதிவிடுகிறீர்கள். ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் தாயின் கருவிலிருந்து உருவாகும் வரை இன்றைய வரை உங்கள் மீது உண்மையான அன்பு வைத்து உங்களை நேசித்து நடத்துகிறவர் கர்த்தர் ஒருவர் தான். மனுஷனு சந்தோஷப்படுவான் என்று அவனுக்காக வீடியோ போடுவது யாரை திருப்திப்படுத்த போகிறீர்கள்? சரி, நீங்க கிறிஸ்தவம் போலி என்று சொல்லுகிறீர்கள். ஜாதி தீண்டாமையிலிருந்து, பெண் அடிமைத்தனத்திலிருந்து, கல்வி இல்லாமல் உலகமெல்லாம் சீரழிந்து இருக்கும் பொழுது ஆண்டவராகி இயேசுவை ஏற்றுக்கொண்ட மிஷனரிகளும் ஊழியர்களும் தான் வந்து உலகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். அப்ப கிறிஸ்தவம் வந்து வேண்டாத்தனமாக இதெல்லாம் செய்ததா? சொல்லுங்கள். கல்கத்தாவுக்கு வந்து குஷ்டரோக தொழில்நோயாளிகளுக்கு பணிபுரிந்த அன்னை தெரசா யாருடைய நாமத்தில் வந்து ஊழியம் செய்தார்? ஏமி கார்மைக்கல் அம்மையார் திருநெல்வேலி டோனாவூரிலே வந்து ஊழியம் செய்தார்களே, யாருடைய நாமத்தில் வந்து ஊழியம் செய்தார்? எத்தனையோ கிராமங்களில் வந்து மக்களுக்கு கல்வி அறிவு புகட்டினார்களே, விதவைகளை ஆதரித்தார்களே, மருத்துவமனை கட்டினார்களே, யாருக்காக அந்த ஊழியம் செய்தார்கள்? நமக்காக மரித்து உயிர் தெழுந்த ஆண்டவராகிய இயேசுவின் அன்பின் கட்டளையை ஏற்று ஊழியம் செய்தார்கள். இன்றைக்கு காலம் கடைசியாக இருக்குது. வேதம் பொய் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, தானியேல் புஸ்தகத்தை சரியாக நீங்கள் வாசிக்கவில்லையா? கடைசி காலத்தில் என்னென்ன நடக்கும் என்று விரிவாக எழுதவில்லையா? வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்தில் 666வது நம்பரை குறித்து 2000 வருஷத்துக்கு முன்பு எழுதி இருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? ஒரு மிருகம் வரும் என்று எழுதியிருக்கிறது. முத்திரை தரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு காலம் வரும். நெத்தியிலோ கையிலோ அந்த முத்திரையை தரித்துக் கொள்ளாவிட்டால் பொருள் வாங்கவோ விற்க முடியாத ஒரு காலம் வரும் என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் வாசிக்கவில்லையா? எப்படி அவர்கள் கண்டுபிடித்தார்கள்? தேவன் அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தவில்லையா? ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், இந்த வேதமானது ஒரு பேதையை ஞானியாக்கக்கூடியது, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடியது, சிந்திக்க வைக்கக்கூடியது. எத்தனையோ விஞ்ஞானிகள் வேதத்திற்கு பயந்தவர்களும் கர்த்தருக்கு பயந்தவர்களுமாக இருந்திருக்கிறார்கள். ஒருவேளை மிகுந்த கல்வி கற்றவர்கள் இறைவனை மறுதலித்து விஞ்ஞானிகள் என்று கூறிக்கொள்ளலாம். அவர்கள் விஞ்ஞானத்தினால் கடைசியில் அவர்களுக்கு ஒரு பலனும் இராது. சாலமன் ஞானி சொல்லுகிறான், இது நூதனமானது என்று ஒன்றை சொல்லத்தக்கவன் யார்? இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறது, அவ்வளவுதான். இதை நான் புதிதாக கண்டுபிடித்தேன் என்று எவனும் சொல்ல முடியாது. எல்லாம் இருக்கிற வண்ணமாகத்தான் இருக்கிறது. நூதனம் என்று யாரும் சொல்ல முடியாது. வேதம் சொல்லுகிறது, சிலுவையை குறித்த உபதேசம் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவ பலனா இருக்கிறது.
கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் அந்நிய பாஷையை பேசுவதனால் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள் என்று சொல்லுகிறார்கள். முதலாவது, அந்நிய பாஷை என்பது நீங்கள் பேசலாம், ஆனால் ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு இன்னைக்கு கிறிஸ்துவத்தை மறுதலித்து கர்த்தருக்கு எதிராக செயல்படக்கூடிய நீங்கள் இதிலே பேசி பெருமைப்படுவதற்கு என்ன இருக்கிறது? நீங்கள் பரலோகம் வந்தால் எங்களுக்கு சங்கடமா? நீங்கள் நன்றாக இருந்தால் எங்களுக்கு சந்தோஷம்தான். கிறிஸ்தவர்களுக்கு பதில் சொல்லட்டும் என்கிறீர்கள். நீங்கள் ஆண்டவருக்கு எதிராக பேசியும் கர்த்தரை மறுதலித்தும் நான் அந்நிய பாஷையை நன்றாக பேசுகிறேன் என்று இப்படித்தான் உலகத்துக்கு நீங்கள் சேவை செய்ய போகிறீர்களா? எனக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தில் அநேக பிரச்சனைகள், சுயநலங்கள், பண ஆசைகள், ஆடம்பரங்கள் இருக்கலாம். அதை தேவன் நியாயந்திருப்பார். ஆனால் இந்த பரிசுத்த வேதம் சத்தியம். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் உண்மை உள்ளவர். கந்தாகை மந்திரி வந்து ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அந்த பிலிப்பு சொல்லுகிறான், நான் சொல்லக்கூடிய இந்த நற்செய்தியை, இந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை, அவருடைய மரணத்தை, உயிர் தெழுதலை நீ விசுவாசித்தால் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு தடை இல்லை. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. என் அன்பானவர்களே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். லெனின் என்பவர்களை உங்களோடு நான் சொல்லுகிறேன், நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற அந்நிய பாஷையை பேசுகிறேன் என்று சொல்லுகிறீர்கள். பரிசுத்த ஆவியின் வரத்தை, பரிசுத்த ஆவியை பெற்ற ஒருவன் எளிதாக கர்த்தரை விட்டு பின்வாங்க முடியாது. ஒண்ணு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு மனிதன் ஆண்டவரை விட்டு பின்வாங்க முடியாது. அதற்கடுத்து ஆழமான ஜெப ஜீவிதம். இன்னைக்கு அநேகர் ஊழியம் பண்ணுத, பிரசங்கம் பண்ணுத, அங்க போறேன், இங்க போறேன், பாஸ்டர் மீட்டிங்க்கு போறேன். எங்க போகிறாய்? மோசையை போல முகமுகமாய் 40 நாட்கள் மோசையை கர்த்தரோடு பேசினது போல ஆண்டவர் சமூகத்துல இருக்கிறது. சரி, ஆண்டவருக்கு நீங்க பேசுனீங்க, பிரசங்கம் பண்ணீங்க, நல்லா தான் இருக்கு. நீங்க கர்த்தர் என் கூட பேசினார்னு ஏதாவது சொல்லுங்களேன். ஆண்டவரோட நீங்க பேச மாட்டீங்களா? கர்த்தர் ஒரு பரிசுத்த ஆவியை பெற்றவங்க கூட கர்த்தர் பேசுவாரியா? கர்த்தர் உங்ககிட்ட என்ன பேசினாரு சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். எந்த ஊழியத்துக்கு அழைச்சாரு? உங்ககிட்ட பேசினாரா? என்ன பேசினாரு? நான் சொல்லட்டுமா? என்கிட்ட கர்த்தர் பேசுனேன் சொல்லட்டுமா? நான் கர்த்தர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் இந்த உலகத்திலே மிக பெரியவன் யார் என்று கேட்டேன். கர்த்தர் சொன்னார், என் சமூகத்தில் ஜெபிக்கிறவன் தான் எனக்கு பெரியவன் அப்படின்னு சொன்னார். ஜெபிக்கிறவன் பெரிய வரம் பெற்றவனையோ, வல்லமை உள்ளவனையோ, அரசியல்வாதியையோ, பணம் உள்ளவனையோ சொல்லல. ஜெபத்தில் கர்த்தரை தேடுகிறவன் தான் பெரியவன். கர்த்தருக்கு வேற யாரும் பெரியவங்க கிடையாது. அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். பல ரகசியங்களை நம்மோடு பேச ஆசைப்படக்கூடிய தேவன். நீங்கள் மனிதர்களோடு பேசுவதை கொஞ்சம் குறைத்து விட்டு கர்த்தரோடு அதிகமாய் பேசியிருந்தால், இப்ப தாவீது ஒரு ஆடு மேய்ப்பன் தான். பைபிள் சென்ட்ரல் என்ன இருக்கு? சங்கீத புஸ்தகம் ஒன்று இருக்கு. அவர் வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்களை, சங்கீதங்களை பாடி கர்த்தரை துதித்தாரு. அவர் ராஜாவாகுவதற்கு முன்பு அவரை எவ்வளவோ கஷ்டப்படுத்தினாங்க. அவர் ஆண்டவரை நம்பி மோசம் பண்ணாரா? சொல்லுங்க. தாவீதுக்கு அப்ப ஞானம் இல்லாம தான் கர்த்தரை தேடினாரா? கர்த்தர் தாவீது ஆசீர்வதிக்கலையா? அடுத்து யோபு எடுத்துக்காங்க. எவ்வளவு ஒரு ஞானமா உள்ளவராக, கஷ்டம் வந்துச்சு, கர்த்தரை மறுதலிச்சாரா? அவர் சமூகத்திலே இருந்து ரெட்டிப்பாக நன்மையை பெற்றுக்கொண்டார் அல்லவா? சரி, எபிரேயர் 11 எடுங்க. எத்தனை பேர் அந்த விசுவாசத்திற்காக பட்ட பாடுகளை பாருங்க. நம்ம பாடே படல, ஆனா கர்த்தருக்கு எதிராக நம்ம பாட்டா படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா? நீங்க சொல்லுங்க. இந்த பூ உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக தேவன் கொடுத்த அந்த அருமையான வேதத்தை இன்னைக்கு ஒவ்வொரு சான்றோர்களுக்கும் மறைமுகமாக இந்த வேதத்தில் உள்ள மகத்துவங்களை படித்து அற்புதமாக தன்னுடைய வாழ்க்கையை வாய்க்கால்களாகவும் நீர்க்கால்களாகவும் ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த வேதம் எவ்வளவு அற்புதமானது தெரியுமா? இந்த வேதத்தில் ஞானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படி ஒரு அற்புதமான வேத புத்தகத்தை நீங்கள் இதெல்லாம் பொய் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே. நான் 25 முறைக்கு மேலாக நான் படித்து விட்டேன். இன்றைக்கும் கற்றது கை மண் அளவு என்பது போல அது அவ்வளவு ஒரு சத்தியமாகவும் நித்தியமாகவும் ஆர்வமாகவும் இருக்கிறது. இந்த உலகமே நம்மை கைவிட்டாலும் இந்த வேதத்தை தந்த கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். இந்த உலகமே நம்மை எதிர்த்தாலும் நம்முடைய ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். தானியேல் எவ்வளவு ஞானம் உள்ளவர்! சிங்க கவியிலே தூக்கி எறியப்பட்ட பொழுது என்ன செய்தார்? காப்பாற்றப்பட்டாரா? அக்கினி சூளையில் காப்பாற்றப்பட்டார்களா மூவர்? என்னென்ன அற்புதம் இருக்கிறது!
என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ பேர்களுக்கு தொட்டு ஜெபம் பண்ணி கட்டிகள் காணாமல் போயிருக்கிறது. எத்தனை அற்புதங்கள் நடந்திருக்கிறது. இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அதற்கு அநேக சாட்சிகள் இருக்கிறார்கள். ஆதலால் அன்பு சகோதரன் லெனின் அவர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக பேசிவிட்டு நான் இன்னும் அந்நிய பாஷையை பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள். அந்நிய பாஷையை பேசுவது பக்தி விருத்திக்காக. பக்தி விருத்தி என்பது சுவிசேஷம் அறிவிப்பதற்காக. அந்த சுவிசேஷம் என்பது புறஜாதிகளும் கர்த்தரை அறியாதவர்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் வர வேண்டும் என்பதற்காகத்தானே ஒழிய கர்த்தருக்கு எதிராக வீடியோ போடுவதற்கல்ல அந்நிய பாஷை என்பதை சொல்லி நீங்கள் தியானித்து பாருங்கள். நீங்க பேசின ஒவ்வொரு வீடியோவுக்கும் பதில் உங்களுக்குள்ளே இருந்து கர்த்தர் கொடுப்பார். கர்த்தராகிய தேவன் நல்லவர், அவர் என்றென்றும் அவர் நல்லவர் நல்லவர் என்று சொல்லி எல்லா மக்களையும் கர்த்தர் இரக்கம் பாராட்டி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று என் தகப்பனாகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் பிதாவே. ஆமென்.